வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூரில் உங்க கனவு சொல்லுங்க எனும் புதுமையான திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களின் கனவை கேட்டறிந்து நிறைவேற்றினார். தமிழ்நாடு வரலாற்றில் இன்று மிக மிக முக்கிய நாள். உங்க கனவை சொல்லுங்க திட்டம் தொடக்க விழாவினில் முதலமைச்சர் பேச்சு. வரலாற்றில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். வரலாற்று சிறப்புமிக்க நாள். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதே ஆளுநரின் முதல் வேலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் ஓட்டம் பிடித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். திமுக ஆட்சி அமைந்த பிறகு 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் பிடரி அடிபட்டு தலைதறிக்க ஓடுனாங்க. ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். எந்த ஆதிக்கத்திற்கும் தலைகுனிய மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. வெல்வோம் ஒன்றாகன்னு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிய நிலையில் கூட்டணி குறித்து முக்கிய ஆலோசனை. அதிமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்டதை விட அதிக தொகுதிகளை கேட்கும் பாஜக. 56 தொகுதிகள், 3 அமைச்சர்கள் பதவி கேட்பதாக தகவல். பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதை பின்னர் சொல்கிறேன். இபிஎஸ் உடனான சந்திப்புக்கு பின் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாஜகவிற்கு அமைச்சரவையில் பங்கா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். பதிலளிக்க மறுத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பிரதமர் மோடியின் தமிழகம் வருகை குறித்து ஆலோசனை நடத்தினோம். எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு குறித்து நயினார் நாகேந்திரன் விளக்கம். டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பில் கூட்டணியில் இணைய டிடிவி தினகரன் சம்மதம். அமமுகவிற்கு 10 தொகுதிகளை வழங்க வேண்டுமென அமித்ஷாவிடம் டிடிவி தினகரன் கோரிக்கை. அதிமுக தலைமை அலுவலகம் வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை. அதிமுக சார்பில் 2026 தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தோருக்கு நேர்காணல் தொடக்கம். சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் போட்டியிட விரும்புவோரிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல். 2026 தேர்தலில் உட்கட்சி பூசல் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்திட வேண்டும்.
அதிமுக வேட்பாளர்கள் நேர்காணலில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. பாமக சார்பில் விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடக்கம். விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். திருமாவளவன் உள்ள திமுக கூட்டணியில் இடம்பெறுவீர்களா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், அரசியலில் எதுவும் நடக்கலாம் எனவும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. கனமழை எச்சரிக்கை காரணமாக நெல்லை தூத்துக்குடிக்கு விரைந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை. நாகை, கடலூர், நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை விரைவு. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். முன்பதிவு மையம் தொடக்கம். நடைமேடை பேருந்துகளை கேட்டறிய உதவி மையங்கள் அமைப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 15வது நாளாக தொடர் போராட்டம். வாலாஜா சாலையில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி நடத்திய ஆசிரியர்கள். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி படுக்கை உடைந்து காயம். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 6 கோடி ரூபாய் அளவில் ஆடுகள் விற்பனையாகும் என எதிர்பார்ப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை முன்னிறுத்தி இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் தொடர் போராட்டம். 2185 இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு. தவேக தலைவர் விஜயின் திரைப்படம் வெளிவராத ரகசியம் பாஜக தலைவர்களுக்குத்தான் தெரியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நடிகரை பார்க்க கூட்டம் வரும், அது ஓட்டாக மாறுமா என்பதை சொல்ல முடியாது. தவேக தலைவர் விஜய் அரசியல் தொடர்பான கேள்விக்கு நடிகை குஷ்பு பேட்டி. சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்திற்கு UNA சான்றிதழ் வழங்கியது தணிக்கை வாரியம். தணிக்கை சான்று கிடைத்த நிலையில் திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது பராசக்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 500 உயர்வு. ஒரு சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை.